அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற பதிவு அரசியலுக்கு இந்த ஜோதிடம் எவ்வாறு பயன்படுது, ஒரு அரசியல் சார்ந்த கருத்துக்களை எப்படி ஜோதிடத்து மூலியமா ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுலயும் பர்டிகுலரா 6வது பாவம் எப்படி அரசியலுக்கு பயன்படுது, 5வது பாவம் அரசியலுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜோதிடத்துல நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட அனுபவ கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அரசியல ஒருத்தர் புகழ் பெறணும் அப்படின்னா வெறும் புகழை குறிக்கக்கூடிய பாவகம் 5. அரசியல்ல புகழ் பெறணும் அப்படின்னா ஏதேனும் ரூபத்துல 5ஆம் பாவத்துல சூரியனோ செவ்வாயோ குருவோ சம்பந்தப்படும் போது கூடுதலான ஒரு பலம் கிடைக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாகவே அரசியலை குறிக்கக்கூடிய லக்னங்கள் அப்படிங்கிறது முதல் இடத்துல இருக்கிறது கடகலக்கணம். எல்லாத்துக்கும் அரசியல் வருமானம் வரும். அதுல இயல்பாவே வருமா அப்படின்னா கடகலக்கணம் செம்பலக்கணத்துக்கு இயல்பாவே வரும். மேஷ லக்கணத்துக்கும் இயல்பாகும். மேஷம் விருச்சம். அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் வீடுகள்ல இருக்கக்கூடிய லக்ன ராசிகளுக்கு இயல்பா அரசியல் வரும். அவங்களுக்கு அரசியலை பற்றி பேசுற நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கடகலக்கணம், சிம்ம லக்கணம், மேஷ லக்கணம், விருட்ச லக்கணம். கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, மேச ராசி. இந்த 4 பேத்துக்குமே இயல்பாவே ஜோதிடம் அந்த அரசியல் சார்ந்த அறிவை அவங்க கொடுத்துரும் அப்படின்னு சொல்லு. அனுபவத்துல கடகலக்கணத்துக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இயல்பாவே அவங்களுக்கு இருக்கு. பேச்சு திறமை, ஒரு விஷயத்த உணர்றது அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. 5ஆம் பாவம் இந்த லக்னங்களோட, அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாயோட லக்னங்களோட 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு ஒரு மிகச்சிறந்த புகழை பெற்று தருவதில் முன்னிலை வகிக்கிறது. இது ரெண்டாவது 6ஆம் பாவம் என்ன பயன்பட்டு இருக்குன்னா போராடி வெற்றி பெறக்கூடியதை குறிக்குது. இல்லைன்னா அதிகமான சர்வீஸ் பண்ணி உங்க சேவையில அப்படியே மிதந்து அரசியலுக்கு வர்றதையும் குறிக்குது. ஒரு தன்னலமற்ற சேவைய 6ஆம் பாவம் குறிக்குது. போராட்ட குணத்தையும் 6ஆம் பாவம் குறிக்குது. அப்ப தன்னலமற்ற சேவைகள்னால புகழ் பெறக்கூடிய அரசியல் லாபத்தையும் 6ஆம் பாவம் சொல்லும். இதுக்கு மேல போராட முடியாதுன்னு போராடி உங்களுடைய எல்லா உடல் பொருள் ஆவியெல்லாம் இழக்கிற சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட் அடாடுறதும் 6ஆம் பாவம் சொல்லும். அப்ப 6ஆம் பாவத்தில் கூடிய பாவகிரகங்கள் உங்க போராட்டத்துடைய வழிகளை சொல்லும். 6ஆம் பாவத்தில் கூடிய சுபகிரகங்கள் வலிக்காம போராடணும்னு சொல்லும். ஒரு நல்ல டென்ட் கொட்டக்குள்ள உட்கார்ந்துட்டு நீங்க விரதம் இருக்கிறீங்க, உண்ணாவிரதம் இருக்கீங்க, போராடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் சுபகிரகம். ஒரு ரோட்ல ஒரு தடியடிக்குள்ள ஒரு ரயில் பண்ண மாதிரி இல்லை, பஸ் மாதிரி இல்லை, அடிதடி இல்லை, ஜெயில கஷ்டப்படுறதெல்லாம் பாவகிரகம் கொடுக்குற போராட்டம். ஆக 6ஆம் பாவத்தில் நிற்கக்கூடியவர்களும் போராட்டத்தை தரும் தரும். சுபகிரகங்கள் உடல் மனம் அதிகம் வலிக்காம ஆனா போராட்டத்தை தெளிவா சொல்லும். பாவகிரகங்கள் உடல் மனசு ரொம்ப வலிக்கும், அதுவும் போராட்டத்தை சொல்லும். ஆனா கூடுதலா டைம் எடுத்துக்கும். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்படி போராடி வரக்கூடிய ஒரு சண்டையா இருக்கட்டும், சச்சரவா இருக்கட்டும், அதுல கிடைக்கிற வெற்றிகளா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு பயன்படணும்னா தசாபுத்தி அந்தரமா வரணும். வெறும் கோச்சாரத்தினால மட்டும் உங்களுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு, 6ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் அதன் மூலியமா ஒரு போராட்டத்தை உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அது கோச்சாரமா இருந்தா அது எந்த விதமான பயனும் இல்லாம சும்மா உங்களுக்காக போயிட்டு வந்தீங்கன்னு இருக்கும். தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் 6ல இருந்து நீங்க போராட்டம் பண்ற காலத்துல அது உங்களுக்கு பயனை நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து ஒரு பயனை தரக்கூடிய அமைப்பா இருக்கும். இதுதான் அந்த அரசியலுடைய விஷயம். அரசியலுக்கான காரகிரகம் அப்படின்னா சூரியன். நம்ம ஒரு விஷயத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா முதல்ல காரகிரகம் யார்? அரசியலுக்கான காரகிரகம் சூரியனும் சந்திரனும். அதுல ஒரு நிர்வாகத்திறனை கொடுக்கறது யாருன்னா செவ்வாயும் குருவும். ஸோ படிக்கிறத நம்ம முதல்ல காரகிரகம், அதுக்கடுத்து பாவகம், அதுக்கடுத்து ராசின்னு படிக்கணும். இப்ப ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்மம், மேஷம்,
கடகம், விருச்சகம், இது இந்த ராசிகள் இந்த லக்னங்களுக்கு தன்மை இருக்கு. பாவம் எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் பாவம், 10ஆம் பாவம், 6ஆம் பாவம், 1ஆம் பாவம், 1, 5, 6, 10 இந்த பாவங்கள் மிகப்பெரிய புகழை தருவதற்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி. இதுல இந்த அரசியல 2 அண்டு இருக்கு. முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்றது, அரசியலுக்கு பின்னால இருக்கிறது அப்படின்றது. இந்த அரசியலுக்கு பின்னால அப்பா அரசியலா இருந்தாரு, இல்ல சித்தப்பா இருந்தாரு, இல்ல மாமா இருந்தாரு, அவங்களுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய 9ஆம் பாவமும் 11ஆம் பாவம். அது வந்து நீங்க பேக் எண்ட்ல இருந்து நீங்க அரசியல் பண்றதா இருக்கும். முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து 1, 5, 6, 10 பாவங்களை முன்னிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த பாவங்கள் நிற்கிற கிரகமும் இல்லது அதில் அந்த அதிபதிகளோ தசாபத்தி நடத்தும் போது தான் நம்மளுடைய சக்சஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த வெற்றியுடைய அளவை இன்னும் சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னா நம்ம அதில் பார்க்க வேண்டியது யோகி அவயோகின்னு ஒண்ணு. அந்த யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தசாபத்தி நடத்தும் போது 10 பேர் போட்டி விடும்போது நீங்க தனியா தெரிவிங்க. அதே வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அவயோகியா இருந்து தசாபத்தி நடத்தும் போது ஜெயிச்சிருப்பீங்க இல்ல தோத்திருப்பீங்க. ஜெயிச்சது கூட பேருக்கு தெரிஞ்சுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சிருக்காரு. இப்ப இந்த இடத்துல அந்த வெற்றி தோல்வியை கொண்டாடக்கூடிய விதத்தை நம்ம யோகி அவயோகினால தீர்மானிக்க முடிகிறது. இந்த யோகி அவயோகி எப்படி எடுக்கிறோம்னா ஒருவர் பிறந்த நாம யோகத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம இப்படி பல விதமா ஆராய்ச்சும் போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுல பகைமுறை ஜோதிடம்னு என்னுடைய தீர்க்கமான ஆய்வுல குறைந்த பாகை பெற்ற கிரகமும் அரசியல் கூட்டிட்டு வருது, அதிக பாகை பெற்ற கிரகமும் அரசியல் கூட்டிட்டு வருது. குறைந்த பாகை பெற்ற கிரகம் அதிக உழைப்புகளை பிறருக்கு கொடுத்து அரசியல் கொண்டுட்டு வருது. அதிக பாகை பெற்ற கிரகம் எந்த உழைப்பும் பெருசா கொடுக்காம அரசியல் கூட்டிட்டு வருது. இதை எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு கிளியரா ஒரு ஷிஃப்ட் சொல்லும். இப்ப சூரியன் அரசியலுக்கான காரகிரகம்னு சொல்லியாச்சு. அது குறைந்த பாகை பெற்றிருந்தால் அதிக பாகை பெற்றிருந்தால் அரசியல் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம் சூரியனா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க நிறைய சேவை செஞ்சு நாட்டுக்காக ஓடி, ஊருக்காக ஓடி, வீதிக்காக ஓடி தேயிற சமயத்துல அந்த சக்சஸ் கொடுக்கும். அதுவும் பெருசா இருக்கும். அதிக பாகை பெற்ற சூரியனா இருக்கும்போது ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பீங்க, அது மக்களுக்கு ரீச் ஆயிருக்கும், அது ஒண்ணு உங்களுக்கு அரசியல் கொடுத்துரும். அது ரெண்டுமே அரசியலை தரும். தரக்கூடிய விதமும் அது கிடைக்கக்கூடிய பலனும் வேற வேற. ஆனா ரெண்டுமே அந்த பதவியை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வையும் நம்ம முன்னிலைப்படுத்தலாம். இது அந்த அது குறைந்த பாகை அதிக பாகை பெற்ற கிரகம் நமக்கு தசாபதி நடத்துறாருன்னா அதுல கிடைக்கிற பலன் கூடுதலா இருக்கும். 10 பேர் நின்று போட்டி போட்டு இந்த 10 பேர்த்துல ஒரு ஆளை ஜெயிச்சு அதுக்கு ஒரு பதவியும் கூடுதலா கிடைக்கிறதா இருக்கும். எம்எல்ஏவாகி அந்த எம்எல்ஏ இருந்து மினிஸ்டர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ஒரு விஷயத்த நம்ம இப்படி எல்லாம் கவனிக்கலாம். அப்ப இங்க மக்களுக்கும் சேவைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிச்சந்திரன் சேர்க்கைங்கிறது மக்களோட சேவை. மக்களுக்கு எவ்வளவு தெரியும், நீங்க மக்கள்கிட்ட எவ்வளவு பாப்புலாரிட்டி நிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை, சனிச்சந்திரன் பார்வை, புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நீங்க தனிச்சு அரசியல் நிக்க போறீங்களா, இல்ல ஒரு டீமா நிக்க போறீங்களா, இல்ல ஒரு குழுக்கு முன்னிலை நிக்க போறோம், ஒரு இயக்கத்தில் நிக்க போறீங்கிற ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பிளானட் யாருன்னா கேது. கேது இல்லாம கட்சியோ இயக்கமோ கிடையாது. எந்த இயக்கத்தின் அடிப்படையில், எந்த கட்சியின் அடிப்படையில் நீங்க அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க கேது வந்து நிற்கும். இப்படி ஒரு விஷயத்த நம்ம பலவிதமான ஆய்வுகள் எடுத்து தான் நம்ம முடிவெடுத்து இருக்கோம். நம்ம ஜிகேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற விதத்துல அடிப்படை வகுப்புகளும் உயர்நிலை வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கோம். அதுல ஜோதிடமும் அரசியலும் அப்படிங்கிற அந்த வகுப்பை வர ஜனவரி 28ஆம் தேதி யாருக்கெல்லாம் அரசியல் யோகம் இருக்கும் அப்படிங்கிறத டீப்பா ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது. படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல கொண்டு பதிவு செய்திடலாம். இந்த அரசியல் அப்படிங்கிறது என்ன, உங்க வாழ்நாள்ல இருக்கக்கூடிய வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். உதாரணமா என்னுடைய நெருங்கின உறவினர் வீட்டுல ஒரு கூட்டு குடும்பம், அதுல ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் சேர்மனா இருந்தார். இந்த 15 பேருடைய தாத்தா ஒரே ஆள் தான்.
அந்த தாத்தாவே யார், அந்த 15 பேத்துல ஒருத்தர் சேர்மனா இருந்தார். அந்த 15 பேரும் இந்த சேர்மன் பேரை சொல்லித்தான் கீழே நின்னாங்க. பொதுமக்கள்கிட்ட பாப்புலர் ஆகுறது, அது ஒரு சேவை அடிப்படையில் ஆகுது, பலருக்கு பயன்படக்கூடிய அடிப்படையில் ஆகுறது பெரிய புண்ணியம். கோவில் பணிக்கு அடுத்து அரசியல் பணி ரொம்ப புனிதமானது அப்படின்னு நான் நம்புறேன். அப்பேற்பட்ட யோகம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த வகுப்பு சிறந்ததா. நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல 15 பேர் இருக்காங்க. அதுல தன்னுடைய பேரன் அரசியல் இருக்காருன்னு சொல்லிதான் தாத்தாவே அடையாளப்படுத்திக்கிறார். அப்படித்தான் மக்களுக்கு தெரியும் இன்னாரு அப்படின்னு. ஸோ ஒரு இடம் தாண்டி, ஒரு ஊர் தாண்டி, ஒரு கிராமம் தாண்டி, ஒரு நகரம் தாண்டி எல்லா இடத்துலயும் தெரியணும் அப்படின்னா அரசியல் மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியா இருக்கு. எந்த அதிகாரத்துல இருந்தாலும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறது, அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது தலை சிறந்த ஒரு பயன்பாடு. குறுகிய காலமா இருந்தாலும் இந்த ராஜா ராஜா அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன ஞானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.